திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் தேவாரம், பண் காந்தாரம், ராகம் நவரோசு, தாளம் பன்முறைக்கு ரூபகம், பாராயண முறைக்கு தக்க திமி என்கின்ற சந்தம். இப்ப நம்ம பாராயண முறையில தான் இதை பாட போறோம். ரொம்ப எளிமையான ஒரு தேவாரம், ரொம்ப எளிமையானதுதான். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் யார் அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். அந்த மடப்பிடி, மடப்படின்னு இருக்கும், மடப்பிடின்னு திருத்திக்கும். பிடினா பெண் யானை. காதல் மடப்பிடியோடும் சொல்லும் போதே உடனே திருத்திருங்க. பக்கத்துல பேனாலினாலும் பக்கத்துல வாங்கி திருத்திருங்க. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதுல 2 வாட்டி பாராயண முறையில பாடுற வழக்கம் இல்ல. ஆனா இந்த பாட்டே ஒரு அப்நார்மலா 5 வரியா இருக்கு. 4 வரியா இருந்தா கரெக்டா நமக்கு மேல முடியும். அப்ப அடுத்த பாட்டு கீழே எடுக்க முடியும். ஆனா இந்த பாட்டு 5வது வரிங்கிறதுனால எங்கதான் முடியும்? கீழே முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதே 2 தடவை மேல ஒரு வாட்டி. சித்தம் தெளிவீர்கள்ல பண்ணோம்ல 11வது பாட்டை கீழே ஒரு வாட்டி மேல ஒரு வாட்டி பண்ணோம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி அப்நார்மலா வர்றது. இன்னும் அது மட்டும், இது ஒரு காரணம். அருளியல் காரணம், அவர் பார்த்த ஒரு பெரிய விஷயம். அதை 2 வாட்டி நம்ம சொல்லாம, பன்முறையா இருந்தானே, பாராயண முறையா இருந்தானே. இன்னும் சொல்ல போனா பன்முறையில 6 தடவை சொல்லுவோம். பன்முறையில எத்தனை தடவை வரும்? 6 தடவை இதை சொல்லுவாங்க. அப்ப பாராயண முறையில 2 தடவையாவது நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால கீழே ஒரு தடவை சொல்லி மேல ஒரு தடவை. இப்ப இந்த பாட்டுல முதல் 4 வரி நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வரியை நீங்களாவே சொல்லிடுங்க. உங்களுக்கு தான் தெரியும், அதே தானே திரும்ப வரப்போகுது. அதனால நான் முடிச்ச உடனே, கண்டேன்னு முடிச்ச உடனே கண்டேன் அவர் திருப்பாதம்ங்கிறத நீங்களாவே 2 தடவை சொல்லிடணும். கீழே ஒரு தடவை மேல ஒரு தடவை. சரியா? போழிளம் கண்ணினானை பூந்துகிலாளோடு பாடி, வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாட வருவேன். ஆழிவலவன் நின்றேத்தும் மையார் அடைகின்ற போது, கோழிப்படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன்.
எரிப்பிறை கண்ணீனானை ஏந்திழையாளொடும் பாடி முறித்த இளையங்களிட்டு முகமலர்ந்தாட வருவேன் அறித்தொழுகும் வள்ளருவே ஐயாரடைகின்ற போது வரிக்குயில் பேடையுடாடி வைகி வருவன கண்டேன் பிறையுள்ளம் கண்ணீனானே பெய்வளையாளொடும் பாணி துறையிளம் பன்மலர் பூவி தோளை குளிர தொழுவேன் அறையிளம் பூங்குயிலாலும் மையாரடைகின்ற போது சிறையிளம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டே ஏடுமதி கண்ணியானை எந்திழையாளொடும் பாடி காடொடு நாடு மலையும் கை தொழுதாட வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் சொல்லி தரதுனால ரொம்ப ஸ்லோ டவுன் பண்றேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஏன்னா பாராயண முறை தானே. அது எப்படின்றது இப்ப அடுத்த 5 பாடல்கள்ல சொல்றேன். 6 பாட்டுல அந்த அளவுக்கு பாடலாம். பன்முறை இதுல இருந்து அப்படியே இது 360 அது 0, அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா பாடலாம். சரி, இப்ப தன்மதி கண்ணி நானே தையல் நாளோடும் பாடி உண்மெலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ண பகன்றிலொடாடி வைகி வருவன கன்றேன்
கடிமதி கண்ணீனானை காரிகையாளோடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினையார்க்கும் கழலா நையாரடைகின்ற போது இடிகுரலன்னதுர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் விரும்புமதி கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும் புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுண்டும் மையாரடைகின்ற போது கருங்கலை பேடையுடாடி கலந்து வருவன கண்டேன் முற்பிறை கண்ணீனானை மொய்குழலாளொடும் பாட்டி பற்றி கயிறருக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாரடைகின்ற போது நற்றுணை பேடையுடாடி நாரை வருவன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை மொழியாளோடும் பாடி எங்கருள் நல்குகுங்கந்தை எனக்கு நீ என்ன வருவேன் அங்கிடமங்கையராடும் மையாரடைகின்ற போது பைங்கிழி பேடையுடாடி பயந்து வருவன கண்டேன்
வளர்மதி கண்ணி நானே வார்குழலாளொடும் பாடி கடவு படாததொரு காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் இருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு ஐயாற்றுக்கு போனாலும் சரி, அவங்கவுங்க ஆத்துல இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இந்த 11 பாட்டையும் பாடினோம். நீங்க இருக்கிற இடத்துல கைலாயம் வரும். ஏன்னா அப்பர் பெருமானே கைலாயத்துல இந்த பாட்டை பாடல, திருவையாத்துல கைலாயத்தை வரவழிச்சு பாடினார். ஏன் நீங்க கோயம்புத்தூர்ல வரவழிச்சு பாடக்கூடாது? வாய்ப்பு இருக்கிறவங்க ஐயாற்றுக்கு வாங்க, வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்றது? வருத்தப்படக்கூடாது, ஏக்கப்படக்கூடாது. வழிபாடுங்கிறது நான் அடிக்கடி சொல்ற விஷயம். செய்யும் பொழுது இனிமையாகவும் முடித்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எதுவோ அதுதான் வழிபாடு. செய்யும் போது இனிமையா இருக்கணும், பதட்டத்தோட செய்யக்கூடாது. ஆண்டாள் சொல்லுவாங்க, மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம்னுவாங்க. மெல்ல எந்திரிக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே அதறி பதறி எந்திரிச்சு கீழே விழுந்து மேலே விழுந்து, சில பேர் எழுப்புனா பட்டார்னு எந்திரிப்பாங்க. நல்லா எந்திரிக்க கூடாது, படக்குன்னு என்ன புரியுதா? இல்ல நீ எந்திரிக்கிறத பாக்குறவங்களுக்கு எல்லாம் நிக்காது. இந்த பிறையில உங்களுக்கு நிக்காது. உங்களால எத்தனையோ பேருக்கு நிற்கும், ஆனா உங்களுக்கு எல்லாம் நிக்காது. நீங்க கவலையப்படாது. நம்மளை பார்த்து நிறைய பேர் பயப்படுறான். அது மாதிரி இருக்க கூடாது. என்ன சொல்றாங்க? மெல்ல எழுந்துன்னு. இந்த வழிபாடு இருக்கு பாருங்க, அதை பொறுமையா செய்யணும். வழிபாட்டுல அவசரம் இருக்கக்கூடாது. 1 நிமிஷம் சொன்னாலும் 1/2 நிமிஷம் செஞ்சாலும் அந்த 1/2 நிமிஷம் நேரத்தை கொடுக்கணும். சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அருணகிரிநாதர். அதனால வழிபாடு நீங்க எத்தனை மணி நேரம் செய்றீங்கன்றதுல எவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேஷன் அதுல நம்ம கொடுத்தோம். அதனால ஐயாற்று பெருமானை நினைந்து நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அது கைலாயமாகும். அதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தமே. அப்பர் பெருமான் கைலாயத்துல திருவையாற பாடல, திருவையாத்துல கைலாயத்தை பாடியிருக்க. அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு. கைலாயத்துல இருந்து பாடிக்கிட்டே வரல, ஐயாற்றுக்கு வந்துதான் கைலாயத்தை பாடுகிறார். அப்ப அப்பர் பெருமானுக்கே காட்சி, கைலாய காட்சி எங்க கிடைச்சது? கைலாயத்துல கிடைக்கல, திருவையாறுல தான் கிடைச்சது. அப்ப அந்த பாட்டு நம்ம எங்க பாடுறோமோ அந்த இடம் கைலாயமாகும்ன்றத மனசுல வச்சுக்கோங்க. அதனால நம்ம ஆகஸ்ட் 12 நல்ல அற்புதமா கைலாய காட்சி இரவு தான். கைலாய காட்சி இரவு நேரம் தான். எல்லா வேலையும் முடிச்சிருக்கு. சாப்பிடாம பண்ணணுமா, விரதம் இருக்கணுமா, இந்த வேலையே வேணாம். புரியுதா? அதனால நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயா எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் உட்காந்து அமைதியா 8 மணிக்கு மேல, இல்ல 9 மணிக்கு கூட வச்சுருங்க. திருவையாத்துல 9 மணி தான் நடக்கும் கைலாய காட்சி. 9 மணிக்கு உட்காந்து கைலாய காட்சியை பாடி பார்த்துட்டு ஒரு தீபம் காமிச்சிட்டு சாமிக்கு 2 வாழைப்பழம் போதும். இல்லை வீட்டில் இருக்கிற முந்திரி திராட்சை எதுவுமே இல்லையா, வெல்லம் இருக்கும், நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு. புரியுதா? வழிபாடு திரும்ப திரும்ப சொல்றேன், செய்யும் பொழுது இனிமையையும் முடிச்சதுக்கு அப்புறமும் மகிழ்ச்சியும் தரணும். இப்ப திருவண்ணாமலையில அந்த கூட்டத்துல அடிச்சு புடிச்சு புழிஞ்சு சக்கையா வெளில வரும்போது ஐயோ ஏண்டா திருவண்ணாமலைக்கு வந்தோன்ற மாதிரி வெளியில வரும் பாருங்க, அது வழிபாடு இல்லை. அது வழிபாடு இல்லை. நீ திருவண்ணாமலைக்கே போனாலும் கசைக்கு புழிஞ்சு வெளியில துப்புறான் பாருங்க சக்கையா நம்மள, அது வழிபாடு இல்லை. அங்கேயே கண்ணா பின்னான்னு கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்டு திட்டி சண்டை போடுறதெல்லாம் பாக்குறோம். டிவிலேயே வருது. குறுக்கு 2 பேர் பூந்துடுறாங்க, விஐபி தரிசனம்னு மாத்தி விடுறாங்கன்ட்டு கோவிலுக்குள்ளே பேசுறான் தவறான வார்த்தைகளை. அப்ப நீ அண்ணாமலையார் கோவிலுக்குள்ள போய் உனக்கு அந்த புண்ணியம் இல்லை. அண்ணாமலையார் மட்டும்தான் லிங்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அணி அண்ணாமலை, அடி அண்ணாமலை இல்லை, அணி அண்ணாமலை. அவரு தான் சிவலிங்கம், பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் அணி அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலையார் கோவில் இருக்கிறது ரொம்ப பிற்காலத்துல 4 காலத்துக்கு அப்புறம் பிரதிஷ்டை பண்ண லிங்கம். நீங்க பாக்குற அண்ணாமலையார்னு சொல்லி நீங்க போய் உள்ள போய் கூட்டத்துல போய் பாக்குறீங்க பாருங்க,
டிக்கெட் வாங்கிட்டு போய் பாக்குறீங்க பாருங்க, விஐபின்னு சொல்லிட்டு போய் பாக்குறீங்க பாருங்க. அந்த அண்ணாமலையார் நால்வராலும் பார்க்கப்படாதவர், பாடப்படாதவர். நால்வராலும் பார்க்கப்பட்டு பாடப்பட்டு சுத்தி சுத்தி வந்து அழக ரசிச்சு பாடின அண்ணாமலையார் ஸ்டேஷன்ல இருந்தே தெரியும், திருக்கோவிலூர்ல இருந்தே தெரியும். திருக்கோவிலூர் திருவண்ணாமலை நீங்க கார்லயோ பேருந்துலயோ போகும்போது அண்ணாமலையார் தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிடும், எளிமையா 5 பைசா செலவு இல்லாம. அதனால உள்ள போய் நம்ம அந்த நெருக்குண்டு தவிப்புண்டு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இல்லை. அண்ணாமலையாரை பார்த்த உடனே மலைதான் அண்ணாமலை, மலைதான் அண்ணாமலையார். திரும்ப திரும்ப நான் பல கூட்டங்களிலும் பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கிறேன், இந்த பதிவு நடத்தும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எல்லா கோவிலையும் கருவறையை சுத்துகிறோம், ஏனால் இங்கே மலையை சுத்துகிறோம் என்று சொன்னால் மலைதான் கருவறை, மலைதான் அண்ணாமலை, அதுல மறந்துடக்கூடாது. ஆனா திருவண்ணாமலைக்கு போனா கோயிலுக்கு போகணும்னு நினைக்காதீங்க, வாய்ப்பு இருந்தா போங்க. அதுக்காக அது போறது தேச துரோக வழக்குல உங்களை சிக்க வைக்கிறது இல்லை. ஐயோ கோயிலுக்குள்ள போறது ரொம்ப தப்பாங்க ஐயா, குண்டர் சட்டத்தில் நம்மளை போட்டுருவாங்களா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். வாய்ப்பு இருந்தா போறோம், வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது நினைக்க முக்தி தரும் தலம். நீ ஏன் போய் தரிசிக்கலன்னு வருத்தப்படுற? போக வேண்டியது கூட இல்லை அந்த தலத்துக்கு, நினைச்சாவே முக்தி தர தலத்துக்கு போயிட்டு நான் அண்ணாமலையாரை பார்க்கலன்னு அழுது வடிஞ்சிட்டு ஏன் வரேன்? ஒரு வழிபாடு ஏக்கத்தை கொடுக்க கூடாது, ஒரு வழிபாடு கவலையை கொடுக்க கூடாது, ஒரு வழிபாடு நமக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது. துன்பத்தை கொடுத்தா அந்த வழிபாடே இல்லை. வழிபாடு நிறைவை கொடுக்கும். அதனால நீங்க பார்க்கிற இடத்துல நின்றுட்டு பூவார மலர் கொண்டு உண்ணாமலை உமையாளோட பாடுங்க, அண்ணாமலையாரை பார்த்து தெளிவா பார்த்து பாடுங்க. பாடிட்டு முடிஞ்சா மலையை சுத்துங்க, இல்லைன்னா இன்னொரு முறை சுத்திர சாமின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எனக்கு சுத்துற மாதிரி வாய்ப்பையும் வசதியும் உடல் நலத்தையும் கொடுன்னு வேண்டிட்டு வந்துகிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான். அது மாதிரி ஐயாற்று பெருமான் அவரே எல்லா இடத்துலயும் ஆடிட்டு இருக்கிறவர், அமைதியா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காராம். அண்ணல் ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயாருன்னு, எங்க பார்த்தாலும் இந்த ஆளு ஆடிக்கிட்டே இருக்கிற ஆளு, ஒரு இடத்துல உட்கார மாட்டான். ஆனா ஐயாற்றில் வந்து என்ன பண்ணிட்டாராம், ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயார் அடைகின்றது. இன்னொன்னு சொன்னார், அண்ணல் அமர்ந்து உரைகின்ற இன்னொரு இடத்துல. அப்படின்னா என்ன தெரியுமா? ஆலவாய் அண்ணன் 64 திருவிளையாடல் கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட சாமி அடங்கி வந்து உட்கார்ந்த இடம் ஐயார். அந்த இடத்துல அண்ணல்ங்கிறது ஆலவாய் அண்ணலை குறிக்கும். ஆலவாய் அண்ணல் 64 திருவிழா. இது வந்து எந்த புத்தகத்திலும் இல்லாத விளக்கம் சொல்றோமா? ஆடல் அமர்ந்து உரைகின்ற இடம்னா ஐயாரப்பர்ல அந்த சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டு உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் அமைதியா வந்து அமர்ந்து அருள் செய்கின்ற இடம் ஐயாறு. ஒண்ணு நமக்கு 2 தான் பெருமையா சொல்லுவோம். அடுத்தது நம்முடைய ஆலவாய் அண்ணல். ஆலவாய் அண்ணல் 64 திருவிளையாடல்களை செய்தவர். அவரும் ஒரு இடத்துல உட்கார்ற ஆள் கிடையாது. 64 திருவிளையாடல் செஞ்சவர்னா எவ்வளவு சுறுசுறுப்பா ஓடி முடியாந்துட்டு இருந்தவர். அவரும் வந்து அமைதியா வந்து அமர்ந்த இடம் எது? அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது. இந்த 2 ரொம்ப முக்கியமான இது. நடராஜ பெருமான ஒரு இடத்துல உட்காந்து வச்சு பார்க்க முடியாது. உட்கார்ந்த நடராஜர் இருக்கும் திருக்கோவில் எங்க பார்த்திருக்கீங்களா? அமர்ந்த நடராஜர். நடராஜர்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி அமர்ந்த வரும் இல்லையா? ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிறான், ஐயாற்றில் அவன் அமர்ந்திருக்கிறான். அது மாதிரி புற்றிடம் கொண்டார் அமர்ந்த பெருமான். ஆரூர் அமர்ந்த அம்மானேன்னு பாடுவார். அதனாலதான் மாணிக்கவாசர் பார்த்தார், ஓ இங்க 2 இடத்துலயும் அமர்ந்து இருக்கிறாரா, இந்த 2த்தையும் சேர்த்து பாடுவோம். ஆரூர் அமர்ந்த அரசியை போற்றி சீரார் திருவையாரா போற்றின்னு இருப்பார். மத்த எந்த ஊரையும் இணைச்சு பாடுறது ரொம்ப கம்மி. நீங்க பாருங்க, திருச்சிராப்பள்ளி பராய்த்துறை, இது நியாயம் இருக்கு. ஒரு மாவட்டத்து ஊரு, பக்கத்து ஊரு. சிராப்பள்ளி மேவிய பராய்த்துறை பறவை 2 சொல்றது 2 பக்கத்துல இருக்கு. திருவாரூர் எங்க இருக்கு, திருவையார் எங்க இருக்கு? 70 கிலோமீட்டர் வித்தியாசம். ஆனா திருவாரூரை சொல்லி திருவையாரை சொல்வதற்கான 2மே மண் தலம், 2மே அமர்ந்த தலம். ஆரூர் அமர்ந்த அம்மானேன்னு பாடுவார் அப்பர் பெருமான். அதே அப்பர் பெருமான் இங்க வந்து என்ன சொல்றார்? ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயாறுன்ற. அதனால இந்த 2 தலமும் இணைத்து பாடுகிறார் மணிவாசக பெருமான் போற்றி திரு அகவல். சரி, இப்ப இந்த பாட்டை நம்ம பொருள் பார்த்துட்டு அடுத்த இன்னொரு புதிய பாட்டுக்கு போலாம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி தலையில் கங்கையையும் பிறைச்சந்திரன். இந்த பாட்டு எல்லாத்துலயும் பிறைச்சந்திரன் வரும் பாருங்க. பாடினது அமாவாசை, ஆனா எல்லாத்துலயும் பிறைய சொல்லி பாடியிருப்பார். இதேதான் 17ஆம் நூற்றாண்டுல அபிராமி பட்டர் அமாவாசை என்று என்னன்னு சொன்னாரு, பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு என்ன திதின்னு பௌர்ணமின்ட்டாரு. ஏன்னா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கனவுல.
அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் தன்னுடைய சுழுமுனையில. அம்பாள் ஜெகஜோதி பிரகாசமா இருக்கிறார். அது போய் எப்படி அமாவாசைன்னு சொல்லுவாரு? அதனால பௌர்ணமின்ட்டாரு. சரபோஜ ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு, நாளைக்கு பௌர்ணமி வரலன்னா ஒருத்தைக்கு நெருப்புல போட்டுருவேன்ட்டார். ஒரு ராஜா கேட்கிற, நீ என்ன கிண்டலா பண்ற என்ன? நீ ஒரு சாதாரண ஆளுக்கு கூட பௌர்ணமின்னா நிலா வரும், அமாவாசைனா வராதுன்னு தெரியும். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அதை போய் நீ பௌர்ணமி நான் கிண்டல் பண்ற என்ன? நாளைக்கு மட்டும் நிலாவை காட்டல, உன்னத்தைக்கு உள்ள வைக்கிறேன்னு சொல்லல, நெருப்புல போட்டுருவேன்ட்டார். அப்ப அபிராம அந்தாதி பாடி தொடங்கும் போது உதிக்கின்ற செங்கதிர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற அப்படின்னு ஆரம்பிச்சார். தாரமர் கொன்றையுங்கிறது விநாயகர் காப்பு. முதல் பாட்டு என்னது? உதிக்கின்ற செங்கதிர்னு ஒண்ணு. அம்பாள் தன்னுடைய திருத்தோட்டையே என்னவா காமிச்சா? நிலவாக காமித்தாள் என்பது திருக்கடவுர் வரலாறு. அதுபோல ஆடி அமாவாசை அன்னைக்கு பெருமானை ஜெகஜோதியா பார்த்தாராம். யாரு? அப்பர் பெருமான். அதனால எல்லா பாட்டிலையும் பிறை வரும் பாருங்க. இதுல மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன். கோவிலுக்கு போறாங்க. இவர் அப்பர் குட்டைன்னு இன்னைக்கு இருக்கு. அதுல மூழ்கி எழுந்தவுடனே கைலாய காட்சி. சரி, திருவையார் கோயிலுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலான்னு வராரு. அடியார் பெருமக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நான் கைலாய காட்சி பார்த்தவன், அவருங்க வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு போல அவங்களோட மக்களா நின்றுகிட்டார். இந்த எளிமை இருக்கு பாருங்க. அது ஓதுவாமூர்த்திகள்ல நான் திருத்தணி சுவாமிநாதன் ஐயாட்ட தான் அதை பார்த்தேன். எங்க ஐயாக்கு அப்புறம், தருமபுரம் ஐயாக்கு அப்புறம். தருமபுரம் ஐயா அவ்வளவுதான் எளிமை. இதெல்லாம் இந்த நேரத்துல தான் சொல்லணும். சன் டிவி தொடங்கின காலம், முதல் தனியார் தொலைக்காட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எந்த தனியார் தொலைக்காட்சியும் கிடையாது. அப்ப எங்க தருமபுரம் ஐயாவை பேட்டி எடுக்கணும்னு சொல்லி அவரை ஸ்டுடியோக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. நடந்த விஷயம். நாமெல்லாம் நினைச்சா என்னென்ன பண்ணும், வாய்ப்பு கிடைச்சா குட்டிக்கரணம் போட சொன்னா கூட போடுவோம் இல்லையா? அப்ப அழைச்சிட்டு இந்த மைக் வைக்கணும், நீங்க ஷர்ட் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. தருமபுரையாவுக்கு கோபம். 50 வருஷமா இருக்கிற பழக்கத்தை நீ மைக் வைக்கணும், உன் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் மாத்திக்க முடியாதுன்னு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அந்த இதனுடைய மேலாளர், ஐயோ அவரை கொண்டு வரதே பெரிய விஷயம், அவர் ஸ்டூடியோக்கு இப்படியாண்டா கோவப்படுத்துறேன்னு சொல்லி அந்த யூனிட்டே அவர் வீட்டுக்கு போய் பேட்டி எடுத்துச்சு. அப்ப அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த உத்ராட்சத்துல மைக்க வச்சுக்கிறோம் நாங்க, அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி உத்ராட்சத்துல நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருப்பேன், என்னை இப்படியே தான் நீ பாக்கணுமே தவிர என்னை நீ மாத்தி பார்க்க கூடாதுன்ட்டு. அந்த ஒரு தருமபுரத்தார் எளிமை. எங்க போனாலும் சரி, அது கோயம்புத்தூருக்கு வந்தாலும் சரி, சென்னைக்கு போனாலும் சரி, ராஜா அண்ணாமலை மன்றத்துல கச்சேரியா இருந்தாலும் தருமபுரத்தார் தான். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு போக மாட்டார். அதே மாதிரி எங்க திருத்தணியார் பத்மஸ்ரீ அவார்டு, உலகத்தினுடைய மிகப்பெரிய. அவர் கார்ல போனார்னா எந்த டோல்கேட்லயும் அவருக்கு டோல் கிடையாது. தெரியாதா? நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி அவர் கார்ல இருந்தாருன்னா அந்த காருக்கு டோல் கிடையாது. எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க பத்மஸ்ரீ. அந்த டோல் போய் படிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு போட்டிருப்பான். அதுல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்களுக்கு டோல் கிடையாது. இந்த இந்திய அரசாங்கம் கொடுக்குது. ட்ரெயின்ல அவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். EQன்னு பேரு, எமர்ஜென்சி கோட்டா. பத்மஸ்ரீ அவார்டி அப்ளை பண்ணாங்கன்னா எந்த ட்ரெயினா இருந்தாலும் அவருக்கு கொடுத்தாங்கணும் டிக்கெட். அந்த EQல அவருக்கு பண்ணணும். எம்பிக்கு நிகர். அது ஜெயிச்சு வராங்க பாருங்க 6 தொகுதியில, அந்த எம்பிக்கு நிகரான ஒரு சேவை அந்த இது கொடுக்குது. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு தமிழ்நாடு அரசு இல்லம் இருக்கு. அது இல்லாம இந்தியாவினுடைய மிக கௌரவிக்கக்கூடிய இதுல போய் அவங்க தங்கலாம், எந்த காசும் வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பத்மஸ்ரீ கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இன்றும் அதே மாதிரி ஒரே ஒரு உத்திராட்சம், ஒரே ஒரு சின்ன மாலை, அதே அரை வேட்டி, அதே துண்டு, பட்டு துண்டு போட்டுக்கல, பட்டு வேஷ்டி போட்டுக்கல. அவருக்கு ஷால் மட்டும் ஒரு நம்ப மாட்டீங்க, ஒரு 2000-3000 ஷால் வந்திருக்கலாம் இப்போ வரையும். பத்மஸ்ரீ அவர் வாங்கினதுக்கு அப்புறம் 2000 ஷால் போத்திருப்பாங்க. அதே ஒரு பழைய ஷால் இடுப்புல கட்டிக்கிட்டு அதே திருத்தணி சுவாமிநாதன் ஐயாவாக, இதை விட சின்ன வயசுல நான் எப்படி பார்த்தனோ இன்றும் அவர். அப்ப அவர் கலைமாமணி கிடையாது, திருமுறை கலாநிதி கிடையாது, திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார், அவ்வளவுதான். அப்படி பார்த்த அதே நபர் இன்று பத்மஸ்ரீ, திருமுறை கலாநிதி, பன்னிசை வேந்தர், திருமுறை திலகம், எல்லா அவார்டுக்கு மேல இன்னைக்கு பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. இன்றும் அப்படியே இருக்காரு, உருவத்திலும் உள்ளத்திலும்
சில பேர் உருவத்தில் அப்படி இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா வயசே தெரியாது அவருக்கு. நான் எப்படி பார்த்தாலும் அப்படியே இருக்காரு. அதே உடம்பு, அந்த எளிமையை இன்னைக்கு மட்டும் தான் நான் பார்த்தேன். மற்றவங்களை நான் குறை சொல்றதா நினைக்காதீங்க, நல்லதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? பெரிய ஆச்சரியம். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லணும். நேத்து அவர் ஈஷாக்கு போயிருந்தாங்க. அம்மா அவங்ககிட்ட இருந்து ஐயா பக்கத்துல ஐயா இருக்காங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போன் கொடுத்தாங்க. நல்ல எனக்கு என்ன வந்து குழந்தையிலேருந்து அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து தெரியும்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப நெருக்கம் அவங்கள்ட்ட. அப்ப ஐயாட்ட சொன்னேன், ஐயா பத்மஸ்ரீ வாங்கியிருக்கீங்க, உங்களை வந்து நேர்ல பார்த்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஐயா, ஆனா நீங்க ரொம்ப பிஸியா பாராட்டு விழா அது இதுன்னு இருக்கிறீங்க, உங்களை வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு. அதனால என்ன, நான் வந்து பாக்குறேன் தஞ்சாவூர்ல நடுங்கிட்டேன், ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அதனால என்ன, நான் வந்து சிவான்னு சொல்லுவாங்க, சிவா நான் ஊர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இந்த பணிவு இருக்கு பாருங்க, சாஷ்டாங்கமா அந்த போனை வச்சுட்டு விழுந்துங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்தேன். இந்த எளிமை நமக்கு வேணுங்க. எந்த உயரத்தில் இருந்தாலும் நாம இருக்கிற எளிமை இருக்கு பாருங்க. நம்ம இந்த உலகம் எப்படி பார்த்ததோ, எதை ரசித்ததோ, அந்த எளிமையிலே நம்ம தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பெரிய விஷயம். ஊருக்கு ஒரு வேஷம் போடுறது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் நான் அவங்கள்ட்ட எல்லாம் கத்துக்கிட்டது. எனக்கு ரொம்ப இன்னும் நாம எளிமைப்படுத்திக்கணும் நம்மள அப்படின்னு எனக்கு உள்ளத்துல வந்து இயல்பாவே நான் எளிமை, இன்னும் நான் என்னை எளிமைப்படுத்திக்கணும்ன்ற இதை நேற்று அவர் எனக்கு கொடுத்தார். புரியுதா? அப்படிப்பட்ட வரலாறுகளை இங்க அதுக்குதான் சொல்றேன். நான் நாவுக்கரசருக்கு அப்புறம் தர்மபுரத்தாரையும் திருத்தணியாரையும் நான் அப்படி பார்க்கிறேன். அதுதான் நாவுக்கரசர். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் முன் புகுவேன்னு சொல்லல, பின் புகுவேன். சத்தம் போடாம பின்னாடி போனாராம். எப்படி போனார்? ரெண்டு பொருள், யாதும் சுவடுபடாமல். கோவில்ல போய் நான் வந்திருக்கிறேங்கிறது இருப்புமையை காட்டக்கூடாது. சத்தம் போடாம கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஐயா வராங்க, அர்ச்சனை தட்டு பூர்ணகுமம் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா அப்படின்னு போன் பண்ணிட்டு போக கூடாது. ஐயா வந்துட்டே இருக்காரு, ஆந்தி வேற வந்துட்டு இருக்காரு அப்படின்னு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டே இருக்க கூடாது. அர்ச்சகரை பித்து பிடிக்க வைக்க கூடாது. அங்க இருக்கிற அர்ச்சகர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நட்டிங்கிட்டு உட்காந்துருப்பான். ஒரு அறநிலையத்துறை அதிகாரி போனார்னா பாத்திருக்கீங்களா? அது மாதிரி இருக்கக்கூடாதான். அப்படி ஒரு பொருள் இருக்கு. அது எந்த புத்தகத்திலும் எழுதல. உங்களுக்கு எழுதியிருக்க புத்தகம் அவர் அங்கே மூழ்கி சுவடுபடாமல் ஐயாறு வந்தாருன்னு. இன்னொன்னு, கோவிலுக்குள்ள போகும் பொழுது நம்ம காலடி சத்தம் கூட கேட்க கூடாது. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது நான் என்னதை பார்த்தேன்? ரெண்டு யானை வந்துச்சு. ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை. அழகா ரெண்டும் அப்படி தும்பிக்கை ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுட்டு அப்படி ஜோடியா வந்துச்சுன்னார். இதுதான் பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டி. எதுவுமே இணையாக இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கும். தனியா இருந்தா இயங்காது. நாட்டு பூரா துறவியா இருந்தானா அதுக்கப்புறம் துறவி இருக்க மாட்டா, நாடு இருக்காது இல்லையா? நாடு பூரா துறவி இருந்தாங்கன்னா அதான் கடைசி தலைமுறையா இருக்கும். அப்ப துறவிகளும் இருக்கணும், இல்லறத்தார்களும் இருக்கணும். இல்லறத்தார்களுக்கு என்ன பணி? துறவிகளை பாத்துக்கிறது. நீத்தார் பெருமைன்னு சொல்லுவார் அந்த வள்ளுவர். நீத்தார் பெருமைன்னு இந்த உலகத்தினுடைய பற்றுகளை நீத்தவர்கள். அவர்களுக்கு யாரு துணையா இருக்கணும்? இல்லறத்தார்கள் துணையா இருக்கணும். அவங்களுக்கு வேண்டியதை அவங்க கேட்க கூடாது, நாம செஞ்சு கொடுக்கணும். துறவிகளுக்கு நாம செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுதான் இல்லறத்தார்களுடைய கடமை. புரியுதா? அது மாதிரி அந்த ஆண் யானையும் பெண் யானையும் வந்த பொழுது டக்குன்னு சாமியை விட்டுட்டாரு. அவருக்கு அந்த ரெண்டுத்தையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்? அவர் கண்ணுக்கு அது அம்மையப்பரா தோணுச்சான். இந்த இடத்துல ஒரு சின்ன நான் செய்திகளை நடுவில் சொல்லிட்டு வர்றது ஒரு முக்கியமான கருத்து. வேற எங்கேயும் நீங்க கேட்க முடியாது. திருக்கன்றாப்பூர் ஒரு ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. கோயில் கன்றாப்பூர்னு சொல்லுவாங்க. அதை திருக்கன்றாப்பூர். அங்க இருக்கிற சுவாமிக்கு நடுதரைநாதர்னு பேர். என்ன பேரு? நடுதரைநாதர். அங்க ஒரு கதை உண்டு. அந்த ஊர்ல ஒரு பெண் பிள்ளை, சின்ன குட்டி பிள்ளை, இந்த மாதிரி பிள்ளை. அந்த குட்டி பிள்ளை என்ன பண்ணுது, அவங்க வீட்டுல இதுதான் உன்னுடைய சாமி அப்படின்னு ஒரு லிங்கத்தை கொடுத்து பூஜை பண்ண சொல்லிட்டாங்க. அது குழந்தையில இருந்து பழகிடுச்சு. பெரிய பொண்ணாயிடுச்சு, வயசு பொண்ணாயிடுச்சு. இருந்தாலும் சிவபூஜைன்னா அப்படி ஒரு பூஜை உயிரா இருக்கு அந்த லிங்கத்து மேல. அதுக்கு கல்யாணம் பேசி முடிவு எடுக்கிறாங்க. வந்தது ஏட்டிக்கு போட்டியா வந்துருச்சு. எல்லாருக்கும் போலன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா வந்துருச்சு. சிவலிங்க பூஜை பண்றதை பார்த்தேன், தொலைச்சு போனவங்க அப்படின்ற. இது என்ன பண்ணுது, சரி புருஷன் வந்து வருத்தப்படுறாருன்னு மங்கையர்கரசியார் மாதிரி திருநீரை சந்தனத்துல குழைச்சிக்கிட்டுக்கிட்டாங்கன்னு ஒரு பாட்டுல அது மாதிரி தெரியாம பூஜை பண்றது. ஒரு நாள் ஒரு பார்த்துட்டார் பூஜை பண்றது. உடனே அந்த பூஜை பெட்டி சாமா பூ எல்லாத்தையும் கொண்டு போய் தூக்கி கிணத்துல போட்டான். யாரு? இந்த பெண்ணுடைய வீட்டுக்காரன் போட்டான்.
அந்த அம்மா வருத்தப்படல, அழல. என் சிவலிங்கத்தை தான் உன்னால தூக்கி போட முடியும், என்னுடைய நினைவை உன்னால தூக்கி கிணத்துல போட முடியுமா? அதன் மீது நான் கொண்ட அன்பை தூக்கி கிணத்துல போட முடியுமா? ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிக்கல, சரி நான் அதை அப்படிதான் பண்ணுவேன்னு அந்த அம்மா சண்டை போடல. அதுதான் முக்கியம். என்ன பண்ணிச்சு தெரியுமா? தினமும் காலையில எழுந்திரிச்சு மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்றது வேலை, நம்மளுடைய வேலை தெரியுமா? மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி அப்புறம் தான் பால் கறப்பாங்க. அப்படி புழுக்கை வாரியும் பால் கொள்வர்னு சொல்லுவார் நம்பி ஆரூரர் பாட்டுல. புழுக்கையை எடுத்துட்டு தான் பாலை எடுத்துப்பாங்க. புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள்னு சொல்லுவார். அதனால சுத்தப்படுத்திட்டு தான் பாலை கறப்பாங்க. அப்ப அங்கே மாடு கட்டி இருந்த ஒரு கட்டுத்தறி ஒண்ணு சும்மா இருக்கு. நிறைய மாடுகள் ஒரு கட்டுத்தறி சும்மா இருக்கு. அந்த அம்மாவுக்கு சிவலிங்கமா தெரிஞ்சுதான், அவ்வளவுதான். அதுக்கு பால் அப்படியே கறந்து கொஞ்சோண்டு பால் எடுத்து அந்த கட்டுத்தறி இருக்கு பாருங்க, அதுக்கே அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கே மஞ்சள் வச்சு பூ வச்சு, எவன் சந்தேகப்பட முடியும்? இப்ப பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா அப்படியே முக்தி பெற்றாங்க. பல ஆண்டு காலம் எல்லாம் மறைஞ்சது, எல்லாம் போயிடுச்சு. அந்த கட்டுத்தறி மட்டும் அப்படின்னு இருக்கு. அந்த ஊருக்கு ஒரு ராஜா வரும், அவனுக்கு அதுக்கு மேல தேர் போகல. தோண்டுங்கடான்னு பார்த்தா அங்க அந்த கட்டுத்தறி இருக்கு. அந்த அம்மா போட்ட வில்வத்தோட, அந்த அம்மா கடைசியா போட்ட வில்வத்தோட நல்ல விபூதி திருநீர் பட்டோட அப்படியே இருக்கு. கட்ரா கோவில் அப்படி கட்டின கோவில் தான் நடுதலைநாதர் கோவில். அங்க இருக்கிற சிவலிங்கம் என்ன ஆயிடுச்சு, அந்த மரம் அப்படியே கல்லா இருக்கு. அந்த மரம் என்னவா இருக்கு? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மண்ணு கல்லா மாறினதுதான் நம்ம திருவையாறு, புற்றிடங்கொண்டார், திருவாரூர் மண் கல்லு, சாண்ட்ஸ்டோன் பேரு இருக்கு. நல்லூர், இங்க இந்த கோவில்கள் எல்லாம் கவசம் போட்டு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. திருப்பந்தனை நல்லூர் மண்ணு கல்லா மாறினது. காஞ்சிபுரம் மண்ணு கல்லா மாறினது, இறுகி. நுரை, கடல் நுரை கல்லா மாறிடு, இறுகிறோம். ஏன்னா அது கால்சியம். அது அப்படியே இறுகி பிள்ளையார் மாதிரி இருந்துச்சு. அதுதான் திருவலஞ்சூரில் இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர், கடல் நுரை விநாயகர், வெள்ளை வெளியேன்னு இருப்பார், விநாயகர் மாதிரி இறுகிருச்சு. அந்த மாதிரி மரம் கல்லாக, இதை நமக்கு நல்ல கவனிங்க, ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபாசில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபாசில் அப்படிங்கிறது என்னன்னா, இறுகி அப்படியே கருங்கல்லாம் மாறிடும். கருங்கல்னா இந்த கருங்கல் அல்ல, கிரானைட் கருங்கல் அல்ல, அது ஒரு கல் போன்ற ஒரு திடப்பொருளாக மாறிடும். அப்படி அந்த பல காலம் அதுல இருந்தது. இப்ப நிலக்கரி எப்படி மரம் தானே நிலக்கரியா மாறுது, அது மாதிரி அந்த சுவாமிக்கு நடுதரிநாதர்னு இன்னைக்கும் பேர். அதுல சொல்றார், கனிமனத்தார் தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே. யாரு மனசுல கனிவோடு பெருமானை தொழுகிறார்களோ அந்த கன்றாப்பூர் நடுதரிநாதர் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுவான். இப்ப பட்ட பாருங்க, யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடக்குடியோடும் களிறு வருவன கண்டேன். எதை பார்த்தேன்னு சொன்னாரு? யானையை பார்த்தேன்னு சொல்றல, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். புரிஞ்சுதா முதல் பாட்டு? அடுத்தது போல், போல்னா வளைந்த, தோண்டிய அப்படின்னு பொருள். இப்ப பிறைச்சந்திரன் எப்படி இருக்கும்? அப்படி குழிவா இருக்குல்ல, குழிவா இருக்கிறதுன்னு அர்த்தம். போலிளம் கண்ணியின் ஆணை பூந்துகிலாளோடும், பூந்துகில்னா மெல்லிய ஆடை உடுத்தியவள்னு அர்த்தம். பூந்துகிலாளோடும் பாடி வாழி என்று எம் போற்றி என்று எத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன் அப்படின்னா சுத்தி சுத்தி வருவேன் அர்த்தம். ஆடா வருவேன் என்பது இலக்கணத்துல ஆடி வருவேன் அர்த்தம். பாட்டுக்காக ஆடா வருவேன்னு சொல்லுவாங்க. சொல்லான் நின்றான் என்றா என்ன பொருள்? சொல்லி நின்றான் என்று பொருள். புரியுதா? அந்த இலக்கணத்துல அப்படி வரும். எதிர்மறையா சொல்றது மாதிரி இருக்கும், அது உடன்பாட்டு சொல்லு. ஆழி வளவன் நின்று ஏத்தும் ஐயாறு. ஆழின்னா இந்த இடத்துல யாரு? சூரியன் வழிபட்ட தலம். ஆழி வளவன் நின்று ஏத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோழி படையோடும், கோழிங்கிறது இந்த இடத்துல பெண் அப்படின்னு அர்த்தம் இல்ல, கோழிங்கிறது ஒரு இனம். சேவல் பெட்டை என்பதுதான் ஜெண்டரை குறிக்கும். நம்ம கோழிங்கிறத பெண்ணாகவும் சேவல்ங்கிறத ஆணாகவும் நாமளா வச்சுக்கிட்டோம். இப்ப யானை என்பது பொது, களிறு பிடி என்பது ஜெண்டர். புரியுது? அதுபோல இங்க என்ன சொல்றாரு? மாடு என்பது பொருள், பசு காளைன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. மாடுன்னா அது பொருள், அது ஒரு இனம். மாடு என்பது ஒரு இனம். அந்த இனத்தில் ஆண் காளை என்றும் பெண் என்பது பசு என்று சொல்றது நம்முடைய வழக்கம். அதுபோல இங்க என்ன சொல்றாரு? கோழி என்ற இனத்தில். அப்ப இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? கோழிங்கிறது இனம். அடுத்து பெட்டைன்னு சொல்றாரு பாருங்க. கோழி பெடை, பெடைங்கிறது பெட்டை. குளிர்ந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாது. அடுத்து பாருங்க, எரிபிறை கண்ணியின் ஆணை. அது அழகான வெளிச்சத்தை, லைட் எரியுதுன்னு சொல்றோம். இப்ப புடிச்சுக்கிட்ட எரியுது. எரிதல் என்பது ஒளிர்தல்னு அர்த்தம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது. எரிதல்னா விளக்கு எரியறதும் எரியறதா, லைட்டும் நம்ம எரியுதுன்னு சொல்றோம். லைட் எரியுது அப்படின்னு சொல்றோம்.
அப்புறம் என்ன அர்த்தம்? அது ஒளி இருக்கிறதுன்னு அர்த்தம். எரிபிறை கண்ணியினானை ஏந்திடையாளுடன் பாடி, அழகான இடையை உடைய அம்பாளோடு பாடி, முறித்த இலையங்கள் இட்டு, முறித்தல்னா முறி என்றால் இந்த இடத்துல என்னன்னா வாசனைன்னு அர்த்தம். இலையங்கள்ல நல்ல மனம் மிகுந்த மலர்கள், முறித்த இலையங்கள் இட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன். சாமியை கும்பிடும்போது மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுட்டு கும்பிடக்கூடாது, வச்சுட்டு கும்பிடக்கூடாது, கடுகடு கடு கடு கடுன்னு கும்பிடக்கூடாது. புரியுதா? திட்டிக்கிட்டே பூஜை பண்ணக்கூடாது. எப்படி இருக்கணுமா? புன்முறுவலோடு மகிழ்ச்சியா முகமலர்ந்து பெருமானை வழிபாடு செய்யணும். உனக்கு 1000 சோகம் இருக்கலாம், அந்த சோகத்தை கொண்டு போய் நீ சாமிகிட்ட கொட்டணும்னு அவசியம் இல்லை. நீ மகிழ்ச்சியா பண்ணு, நிறைவு உனக்கு சுவாமி மகிழ்ச்சியை கொடுப்பான். சாமிகிட்ட போய் அழுது வடிஞ்சிட்டு உட்காராத. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு அழுது வடிஞ்சிட்டு உட்காந்துருப்போம். வேண்டாம் வேண்டாம், உன்னுடைய சோகம் உன்னுடைய கவலை அவனுக்கு தெரியும். இவ்வளவு சோகம் இருந்தாலும் நம்ம கிட்ட எவ்வளவு மலர்ச்சியா வழிபாடு பண்றான். அவன் சோகத்தை நம்ம போக்கி இந்த முகம் மலர்ந்து இருக்கிறத நம்ம நிரந்தரமாக்கிறோம்னு சாமி முடிவு பண்ணும். அதனால இனிமேல் இறைவன்கிட்ட போகும்போது மகிழ்ச்சியா போகும். கோவிலுக்கு போகும்போது ஏன்னு போகாதீங்க, புரியுதா? அங்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா கிளம்பி போகும். வரிக்குயில் அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாறு அடைகின்ற போது, அப்படியே அரிச்சுக்கிட்டு வருதான் அருவி. ஐயாறு அடைகின்ற போது வரிக்குயில் பேடையோட அடி, குயில் அது தன்னுடைய பெண் இணையோடு வைகி வருவன கண்டேன். அது அப்படியே அழகா வருது. அடுத்தது பிறையிளம் கண்ணியின் ஆணை, இதெல்லாம் தெரியும், பிறைன்னா தெரியும். பெய்வளையாளுடன் பாடி, அந்த காலத்துல பெண் பிள்ளைகள் வளையல்லாம் அணிந்து கொள்வார்கள். இன்று பெண்கள் அணிகிறார்கள், பெண் பிள்ளைகள் அணிவது குறைவா இருக்கு. வளையல்லாம் போட்டுக்கல, ஏன்னா பேண்ட் சட்டை போட்டுட்டு எப்படி வளையல் போட்டுக்க முடியும்? அதனால அதுங்க போடுற ஆடைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அணிகலன்களும் மாறி போச்சு. அதனால பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வளையல் அணிகிறதே இல்லை. புட்டுச்சுன்னா இரும்பு கரமா இருக்கு, நெரும்பெல்லாம் நொறுங்குது. ஐயா வணக்கம் ஏன் கை கொடுத்தேன், உண்டியல் கொடுக்குற சத்தம் கேட்குது. அம்மா வணக்கம்மா, தமிழர் பண்பாடு இப்படி வணக்கம் வைக்கிறதா, நீ கையை கொடுத்தீங்கன்னா எனக்கு தாளம் போடுறதுக்கு கை வேணும், உற்றுமான்றேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா வளருது. அது நல்லதா கெட்டதான்னு அவங்க வீட்டுல புடிச்சு பார்த்து கை கொடுத்து பார்த்துக்கோங்க. பிறையிளம் கண்ணியின் ஆணை பெய் வளையாளுடன் பாடி, அழகா வளையல் போட்டிருக்கிற அம்பாளுடன் பாடி, துறையிளம்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், நிறைய வெரைட்டி. பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவேன். இதுக்கு நிறைய பேர் உரை எழுதிட்டாங்க. அது என்ன தோளை குளிர தொழுவேன்? மரியாதையோடு. இன்னொன்னு, நமக்கு வெற்றி இருமாப்பு வரும்பொழுது தோல் விரியும். நான் யாரு தெரியுமா அப்படின்னு இப்படி கட்டும். நான் யாரு தெரியுமா இப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? அப்படி இந்த மார்பை நல்ல நிமித்தி என்னை பத்தி தெரியும்ல அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வணங்கும் பொழுது எப்படி வணங்குறோம்? அந்த தோல் என்ன ஆகும்? பெண்ட் ஆகும், குறுகியும். அதுதான் குளிர தொழிதல் அப்படின்னு பேர். இந்த விரைப்பு தன்மை என்பது எப்போ வரும்? வீரத்துக்கும் பெருமிதத்துக்கும் ஆணவத்துக்கும் தான் வரும். ஆனால் பெருமான்கிட்ட போகும்போது, பெரியவங்கள்ட்ட போகும்போது இப்படி போகக்கூடாது. ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி போகக்கூடாது. ஐயா தெரிச்சு ஓடிடுவாரு, புரியுதா? அப்ப நம்ம பெரியவங்களை பார்க்க போகும்போது என்ன பண்றோம்? இந்த தோல் பெண்டாகி தோலை குளிர தொழுவேன்னா, இந்த தோள்கள் குறுகி குளிர்ந்து பெருமானை தொழுவேன். அப்ப ஆத்திரப்பட்டு வெப்பத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம போக கூடாது. பாருங்க, அவன் புரிஞ்சு சிரிக்கிறான். அரையிளம் பூங்குயில் ஆளும் ஐயார் அழைகின்ற போது சிறையிளம் பேடையோட ஆடி சேவல் வருவன கண்டேன். இப்ப பாத்தீங்களா, சேவல் தனியா வருது. இப்ப அது வான்கோழியா எடுத்துக்கலாம். இது சேவல்ன்றது நம்ம வீட்டுல பாக்குற சேவல் கோழி அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது ஏடுமதி கண்ணியின் ஆணை, அழகான ஒரு ஏடு போல இருக்கிற ஏடுமதி கண்ணியின் ஆணை ஏந்திழையாளுடன் பாடி காடோடு நாடு மலையும் கைதொழுது ஆடா வருவேன். நான் காடு மலையெல்லாம் அந்த பெருமானை வணங்கி கொண்டே வருவேன். ஆடல் அமர்ந்து உரைகின்ற, இதான் சொன்னேன். ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். ஆண் மயிலும் பெண் மயிலும் அழகா வருது, மயில் பிணைந்து வருதான். அடுத்து தன்மதி கண்ணியின் ஆணை. இப்ப இதுவரையும் உருவத்தை சொன்னார், இப்ப நிலவினுடைய குளிர்ச்சியை சொல்றார், குணத்தை சொல்றார். தன்னா குளிர்ச்சி, தண்ணீர்னு அதுக்கு பேர். அதனாலதான் தண்ணீர் வெந்நீர்னு சொல்லணும். கோவையில சுடுதண்ணீங்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தண்ணி எப்படி சூடாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும்? கேட்கிறவனுக்கு கிறுக்கு பிடிச்சிடும் பொருள் தெரிஞ்சதுன்னா. சுடு தண்ணி கொண்டு வானா எதை கொண்டு வருது? சூடாகவும் இருக்கணும், குளிர்ச்சியாகவும் இருக்கணும். தண்ணி தொட்டா சூடணும், குளிர்ச்சியாகவும் இருக்கணும். அதுதான் இப்ப கோயம்புத்தூர் எவ்வளவு விவகாரமான ஆளுங்க பாருங்களேன். தண்ணீர் வெந்நீர், தண்ணீர் வெந்நீர். நீர் என்பது பொதுச்சொல். தன்மையா இருந்தா தண்ணீர், புரியுதா? வெப்பமா இருந்தா வெந்நீர்.
சுடு தண்ணீர்னா தன்மைனா குளிர்ச்சி, குளிர்ந்த நீர்னு அர்த்தம். எப்படி தண்ணியில சூடா இருக்கிற ஐஸ் கட்டி இருக்கிறவங்க பேச்சு வழக்கு அதுக்காக சம்பந்திங்கிறீங்க அப்படின்னு நல்ல குரங்குன்னு அர்த்தம். அதுக்கு நான் தமிழ் படிக்காம வந்திருக்கணும் உங்கள்கிட்ட. எங்க வீட்டுக்கு யாரு வந்திருக்காருன்னா அவங்க சொல்றாங்க சம்பந்தி வந்திருக்காருன்னாங்க. அவரை பார்த்தா நமக்கு பாவமா இருக்கு, அது தெரியாம அவர் சாப்பிட்டு வர போறாருன்னு நமக்கு வந்து படபடப்பா ஆகுது. இதை சொல்லிடணும்னு நமக்கு ராஜா காது கழுத காது கதையா? இந்த தங்கமலை ரகசியத்துல நமக்கு ஐயோ சம்பந்திங்கிறாங்களே, இதுக்கு பொருள் தெரியாம அந்த ஆளு வளைச்சு கட்டி சாப்பிட்டு இருக்காரு, அவருக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அந்த அம்மா சாப்பிட்டு போட்டு அனுப்பிச்சு விடுறாங்க, அது வேற விஷயம். இப்ப சம்பந்தினா நல்ல குரங்குன்னு அர்த்தம். மந்தினா அதுவும் பெண் குரங்கு, சாப்பிட்டு போறது மாமனார். மாமனாரை பார்த்து பெண் குரங்குன்னா எப்படி இருக்கும்? மந்தினா பெண் குரங்கு, சம்முன நல்ல. அதனால பெண் குரங்குல நல்ல குரங்கு. அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் தப்பிட்டு தெரியாது, நடந்து வரும் போல 2 கால்ல இல்ல, அப்படிதானே? சேட்டை இல்லாத குரங்குன்னு அர்த்தம். ஐயா உங்களை வந்து அப்படி கூட பாருங்க, அந்த அம்மா சேட்டை இல்லாத குரங்கு நல்ல குரங்குன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா மகிழ்ச்சி அடைவார் அவரு. சம்பந்தி என்னது? பந்தம்னா உறவு, சம்முன்னா நல்ல. நல்ல உறவு நம்மோட வச்சிருக்கிறார். பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கி இருக்கிறார். அவர் மானத்தை வாங்கக்கூடாது நம்ம, புரியுதா? சம்பந்தி வந்திருக்கிறாங்க, என்ன சொல்லணும்? இல்லைன்னா போன் போட்டு சொல்லுவேன். என்ன இனிமேல் சொன்னீங்க அம்மா உங்களை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா சம்பந்தி வந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்படியாமா? ஐயா இதுதான் அதுக்கு பொருள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டா போதும், முடிஞ்சு போச்சு இல்ல, அவ்வளவுதான், பினிஷ். கத்தம் கத்தம். அப்ப சம்பந்தி ஞானத்தோடு நல்ல உறவை வைத்தவர், அதனால ஞான சம்பந்தர். மந்தர்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்மோடு நல்ல உறவு கொண்டவங்கள சம்பந்தி வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுபோல இனிமேல் இந்த பாட்டுக்கு தண்ணீர் வெந்நீர், அது மாதிரி தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளும். தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். தையல் நாயகி. நம்ம புள்ளிருக்கு வேலூர்ல இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேரு? தையல் நாயகின்னு பேரு. தையல்னா பெண். பாரதி கூட தையலை உயர்வு செய் அப்படின்னு பாடியிருப்பான். புதிய ஆத்திச்சூடியில பாத்திருக்கீங்களா இல்லையா? அச்சம் தவிர ஆண்மை தவறேல் அப்படின்னு அந்த பாட்டு வரும், புதிய ஆத்திச்சூடி. அதுல தையலை உயர்வு செய் அப்படின்னு. ஏன்னா ஔவையார் கூட தையல் சொல் கேளுன்னு பாடினாங்க. பொம்பளை பேச்ச கேட்காத அப்படின்னு அவங்க காலத்துல அப்படி இருந்தது. ஆனால் பாரதி என்ன சொல்றா? தையலை உயர்வு செய். ஔவையாருடைய ஆத்திச்சூடில எடுத்து பாருங்க, தையல் சொல் கேளேல்னு இருக்கும். ஒரு பெண்ணே அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஏதோ சொல்லி அந்த அம்மாக்கு ஏதோ அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்க வேண்டியதான், புரியுதா? தையல் சொல் கேளேல்னு இருக்கு அந்த ஆத்திச்சூடியில. ஆனா பாரதி எழுதுறான் தையலை உயர்வு செய். அதுதான் பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி. அதெல்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. எங்க படிச்சு நம்ம திருந்திட்டா நம்ம வந்து தையலை உயர்வு செய்ய வேண்டி இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம படிக்கிறது கிடையாது. தயவுசெய்து படிங்க. இதெல்லாம் பரவலா இருக்கணும் படிப்புங்கிறது. துணிப்புள் மேறதாகவோ இல்ல ஒரு பக்கமே இருக்கக்கூடாது. நமக்கு எதிர்த்தரப்பையும் நம்ம படிக்கணும், மற்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இப்ப சொல்ல முடியுது பாருங்க. தையல்னே நான் நேரா புள்ளிருக்கு வேலூர் போயிட்டு நேரா பாரதியாருக்கு வர முடியுது பாருங்க. ஔவையாருடைய ஆத்திச்சூடியில இப்படி இருக்கு. அப்ப கம்பேர் பண்றதுக்காக நம்ம படிச்சிருக்கணும் இல்லையா? அதனால பாரதியார் சொல்றது மாதிரி அதுக்கு முன்னாடியே அப்பர் பெருமான் பாடுறார், தையல் நல்லாளுடும் பாடி உண்மெளி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன், உணர்ந்து உருகி வருவேன் என்று பொருள். அண்ணல் அமர்ந்து உரைகின்ற, நான் சொன்னா 64 திருவிளையாடல்கள் ஆடிய அந்த பெருமான் ரெஸ்ட் எடுத்த இடம் எது? திருவையாறு. அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயார் அடைகின்ற போது வண்ண பகன்றில், பகன்றில்னா அன்றில் பறவை, அழகான அன்றில் பறவை. இந்த அன்றில் பறவைக்கு ஒரு குணம் இருக்குமா, ஆணு பொண்ணு எங்க போனாலும் சேர்ந்தே போயிட்டு இருக்கும். நடுவில் ஒரு புல்லு வருது, நடுவில் ஒரு புல்லு வருது. இந்த பக்கம் அந்த அன்றில் பறவையும் இந்த பக்கம் அந்த அன்றில் பறவையும் பிரிஞ்சு போய் அப்புறம் அந்த புல்லு தாண்டி சேர்ந்துக்குமா. அந்த நேரத்துல ரெண்டும் அழுவுமா. ஏன்? அந்த புல்லு நம்மளை பிரிச்சிருச்சு. இப்ப 10 வருஷம் பிரிஞ்சு போனா கூட சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிரிஞ்சு போக மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் ஃபாரின் போயிட்டா எங்க வீட்டுக்காரன் போகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்றில் பறவையை சொல்லும் பொழுது பொழுது இடைப்படினும் யாண்டு பல கழிந்தன்ன நீருரை அன்றில் புணர்ச்சி போல அப்படின்னு ஒரு தோழியை திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த புருஷன்காரன்ட்ட சொல்றா. ஒரு தோழி சொல்றா, என்னுடைய தோழியை நீ கல்யாணம் பண்ணி இருக்கிற, நீங்க 2 பேரும் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு புல்லு வந்து 2 பேரும் பிரிஞ்சா பல ஆண்டு கழிந்தது போல் அழுகின்ற அன்றில் பறவையை போல நீங்கள் 2 பேரும் இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். எப்படி வாழ்த்தி இருக்காங்க சங்க காலத்துல. அன்றில் பறவை அப்படிப்பட்ட பறவையாக இருந்திருக்கிறது. அத சொல்றார். வண்ண பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்.
அடுத்தது கடிமதி கண்ணியின் ஆணை. கடி என்பது உயர்ந்த என்ற பொருள், மிக மிகுந்த என்ற பொருள். கடிமதி கண்ணியின் ஆணை. காரிகைனா பெண்ணுன்னு அர்த்தம். யாப்பருங்கல காரிகை அப்படின்னு ஒரு இலக்கண நூல். காரிகைன்னு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, காரி காரி காரின்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்களுக்கு வரும்பொழுது என்ன சொல்றோம்? காரன் என்பா ஆணை குறிக்கும், காரினா பெண்ணை குறிக்கும். வேலைக்காரி, வீட்டுக்காரி இப்படிலாம் சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காரி என்ற சொல் யாரை குறிக்கும்? ஒரு பெண்ணை குறிக்கும். பெண்ணு காரிகைன்னு அர்த்தம். கடிமதி கண்ணியனானை காரிகையாளுடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். அடியினை ஆர்க்கும் கடலான் ஐயார் அடைகின்ற போது இடிகுரல் அன்னதோர் ஏனம். பன்றி கத்துச்சுன்னா அந்த கத்து கத்தும். யானையை விட பயங்கரமா பிளரும் பன்றி, கேட்க காது சகிக்காது. அப்படிப்பட்ட இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பன்றி. அடுத்து விரும்புமதி கண்ணி. எல்லாரும் விரும்புவாங்க, சூரியனை கூட விரும்ப மாட்டாங்க, ஆனா எல்லாரும் விரும்புவாங்க சந்திரன் இல்லையா. விரும்புமதி கண்ணியனானை மெல்லியலாளும் பாடி. அம்பாள்னா மெல்லியல், பெண்ணுனா மெல்லிய குணமுடையவர்கள், மெல்லினம். புரியுதா? வல்லினம் ஆண்கள், மெல்லினம் பெண்கள், இடையினம் குழந்தைகள். பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா. அவர்கள் விடிகாலம்பர் நேரத்தில் எழுந்து அழகா அந்த மலர்களை கொண்டு பெருமானுக்கு அர்ச்சிக்க வருவேன். அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயார் அடைகின்ற போது தங்க துகள்களை வாரி இறைத்து வருகின்ற ஐயார். அதுதான் பொன்னி நதியின் பேர் காவிரிக்கு. தங்க துகள் இருக்கும் அதுல. ஏன்னா கோலார் தங்க வயல் வழியா வர்றதுனால பொன்னி நதின்னு அதுக்கு காவிரிக்கு இன்னொரு பேர். அதான் சொன்னார், அருங்கலை பொன்மணி உண்டும் ஐயார் அடைகின்ற போது. கருங்கலை கலைனா ஆண்மான், பேடையோடு ஆடி பெண்மான். ஆண்மானும் பெண்மானும் வருது. கலைன்றது கலைமான். பெரிய கலை என்பது இந்த இடத்துல ஆர்ட் அல்ல, கலைங்கிறது அதனுடைய கொம்பு. ஆண்மானுக்கு கொம்பு பெருசா இருக்கும், கலைமான் 6 அடி 7 அடி உயரம் இருக்கும் அந்த மான்லாம். அந்த மான் வருகுதான் பெண்மானோடு. அப்படிப்பட்ட காட்சி அம்மையப்பராக இருக்கிறது. முற்பிறை கண்ணியினானை மொய்குழலாளுடன் பாடி. வண்டு மொய்க்கக்கூடிய பூவை வைத்திருக்கிற அம்பாளோடு பாடி. பற்றி கயிறு அறுக்குகிறேன். எனக்கு பற்றுங்கிற கயிறு அருந்து போக மாட்டேங்குது, தொடர்ந்து எனக்கு பற்று இருந்துகிட்டு இருக்கு. பாடியும் ஆடா வருவேன், இருந்தாலும் நான் பாடிக்கொண்டு ஆடி வருவேன். அற்று அருள் பெற்று நின்றாரோடு ஐயார் அடைகின்ற போது. ஏற்கனவே அருள் பெற்றவனும் நான் நின்றுட்டு இருக்கிறேன், அவனுக்கு கொடுக்குற அருள் எனக்கு கொஞ்சம் கொடுத்துறேன். பிரசாத்துக்கு கியூ நிக்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அற்று அருள் பெற்று நின்றாரோடு ஐயார் அடைகின்ற போது. ஏற்கனவே உங்ககிட்ட அருள் வாங்கினான் இல்லையா, அவன் பக்கத்துல நான் நிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. நற்றுணை பேடையோடு ஆடி நாரை வருவன கண்டேன். நாரை வருதான், கொக்கு வேற நாரை வேற. அடுத்து திங்கள் மதி கண்ணியின் ஆணை. திங்கள் மாதத்துக்கும் திங்கள்னு பேரு, நிலவுக்கும். ஆனால் திங்கள் மதி கண்ணியின் தேமொழி. பேசுனானா தேனா இனிக்குது, புரியுதா? அப்படிப்பட்ட இனிய மொழி பேசக்கூடிய அம்பாள். எங்க அருள் பெற்று நின்று நல்குங்கொள் எந்த எனக்கு நீ. எங்க அருள் சொல்றா, எங்க பெருமான் அருள் செய்யறான்னு ஓடி ஓடி வந்து நான் நிற்கிறேன். அப்படிப்பட்ட ஐயார் அடைகின்ற போது அங்கில மங்கையராடும் ஐயார் அடைகின்ற போது. அழகான பெண்கள் காவிரி ஆற்றில் விளையாடக்கூடிய அந்த இடத்துல பச்சை கிளி, ஆண் கிளியும் பெண் கிளியும் பறந்து வருது. பைங்கிளி அப்படின்னா பச்சை கிளி. பைங்கிளி பேடையோடு ஆடி பறந்து வருவனை கண்டேன். கடைசியா சொன்னார், வளர்மதி கண்ணியினான். அவன் வச்சிருக்கிறது வளர்பிறை சந்திரன். வார்குழலாளோடு, நீண்ட குழலை உடைய பெண்ணோடு பாடி. களவுபடாதோர். இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணவன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு. அதுல 50% நேரம் வேஸ்ட் பண்ணவன் ஃபர்ஸ்ட் நிக்கிறான். அது மாதிரி ஒவ்வொருத்தனையா பின்னாடி கொண்டு போறோம். அதுல 100% நேரம் வேஸ்ட் பண்ண இருப்பான் பாருங்க, கடைசியில அங்கதான் நான் நிக்கிறேன். களவுபடாதது ஒரு காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன். அதுலயும் நான் கடைசியா நிக்கிறேன். ஆனா அளவுபடாததோடு அன்போடு. அளவே இல்லை என்னுடைய அன்பு. ஐயார் அடைகின்ற போது இளமன நாகு தழுவி ஏறு வருவனவில்லை. பசுவும் காளையும் வந்துச்சு. காட்டு விலங்குல ஆரம்பிச்சார், வீட்டு விலங்குல கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். இதோடு சேர்த்து நீங்க பாட வேண்டிய ஒரு பாட்டு, அது ஒரு பாட்டு மட்டும் நான் உங்களுக்கு இப்ப தனியா சொல்லி கொடுக்குறேன். இந்த வகுப்பு முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு பாட்டு நான் சொல்லுங்க, எளிமையான ஒரு பாட்டு. இதோடு சேர்ந்து நீங்க 12ஆம் தேதி பாட வேண்டிய பாட்டு. அது மாதிரி நம்ம ஓவிய செல்வி அவங்க சிலரோட திருக்கையிலா யாத்திரை அடுத்த மாதம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அவர்களையும் நாம் வாழ்த்துவோம். அது அவங்களுக்கு சேர்த்து இந்த பாட்டை நம்ம பாடிடுறோம், சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. பெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, முற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி,
ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. ரெண்டு தடவை. கையிலை மலையானே போற்றி போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இதுதான் உண்மையான வாழ்த்து. வெற்றாகி விண்ணாகி அடியார் பெருமக்களுடைய வாழ்த்துகிறது. நான் தனியா ஒருத்தன் வாழ்த்துறதை விட அடியார் பெருமக்கள் திருநாவுக்கரசர் கைலாயம் பார்த்தவரை வச்சு வாழ்த்தணும். அப்பதான் நமக்கு பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால அப்பர் பெருமான் திருவடியை பிடிச்சுக்கோங்க. அவர் தான் கைலாய காட்சியை பார்த்தவர். திருக்காலத்திலிருந்து பார்த்து பாடினவர் யாரு? ஞானசம்பந்தர். கைலாயத்துக்கு நேர கிளம்பி போயிட்டார் நம்பி ஆரூரர். ஆனா பார்த்துட்டு வந்து சொன்னது அப்பர் பெருமான் மட்டும்தான். மறந்துடாதீங்க. நான் இவங்க ரெண்டு பேரும் குறை சொல்லல சாமி, ஒன்னு இப்படிதான் கிளப்பி விட்டு எனக்கு Facebookல திட்டு வாங்கி வச்சிடாதீங்க. அது வேற பயமா இருக்கு. எது நல்ல சிவம் இப்படி கூறினார், இப்படி குறிப்பிடுவது சமயத்துக்கு எதிரானது, இந்த மாதிரி ஒரு சைவ துரோகியை நீங்கள் பார்த்ததுன்னு எழுத ஆரம்பிச்சிடறான். பண்ணட்டும், அதை பத்தி நமக்கு என்ன இல்ல, புரியுதா இல்லையா? இப்படி ஆரம்பிச்சு விட்டுறான். நான் என்ன அர்த்தத்துல சொல்றேனே புரியல. அப்பர் பெருமான் வந்து நம்முடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவர். ஏன்னா வாழ்க்கையினுடைய அத்தனை எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரச்சனைக்கும் போயிட்டு திரும்பி மீண்டு வந்தவர். பாருங்க, சைவத்துல அப்படியே பொடம்போட்ட தங்கமாக திருஞான சம்பந்தர், பொடம்போட்ட தங்கமாக நம்முடைய நம்பி ஆரூரர், பொடம்போட்ட தங்கமாக மணிவாசகர். அவருக்கு ஒரே ஒரு சோதனை, அவ்வளவுதான். அந்த பிட்டுக்கு மண் சுமந்த வரலாறுல வரக்கூடிய ஒரு சின்ன சோதனை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆண்டவனே அருட்கொண்டான். ஆனா அப்பர் பெருமான் மாதிரி சைவத்துல இருந்து இழப்புகளை சந்திச்சு இன்னொரு சமயத்துக்கு போய் அங்க பெரிய ஆளாகி அங்க போய் வைத்த வழி வந்து இங்க திரும்பி வந்து எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துல அவர் பாடினார், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. இவர் சொல்றது தாங்க உண்மையானது. இதைத்தான் பாரதி பார்த்தான். எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. சோத்துக்கு வழி இல்லை பாரதிக்கு, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை. ஆனா அவர் பாடின பாட்டு என்னது? எத்தனை கோடி. ஏன் எனக்கு இல்லைன்னு நான் ஏன்டா வருந்தணும்? உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, அதை நினைச்சு நான் ஏன் பாடக்கூடாதுன்னு கேட்டான் பாருங்க. நீ சாப்பிடுறல்ல, அதையே நான் சந்தோஷமா எடுத்து பாடக்கூடாது? நீ சாப்பிடுறல்ல, உனக்கு கிடைச்சிருக்குல்ல, எனக்கு கிடைக்கலன்னு நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கணும்? உனக்கு கிடைச்சது நான் பாடுறேன் விடு. நீ தான் பாட மாட்டேங்கிற, நன்றி இல்லை உனக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிற. என்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றின் நீ நன்றி சொல்ல மாட்டேங்கிற, உனக்காக நான் நன்றி சொல்றேன். எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ. எப்பேற்பட்ட உள்ளம் பாரதி உள்ளம். நீங்க சாமானிய ஆமா, பாரதி ஒரு அருளாளர், மறந்துடக்கூடாது. நான் எல்லா கவிஞரையும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அவன் அப்படியே தேவாரத்தை உள்வாங்கி, அதுவும் அப்பர் பெருமானதான். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பாரதி அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லை. அப்படியே பாருங்க, இங்க அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அரசாங்கத்தை பார்த்து சொன்னா பாரதி அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம். அவர் அரசனை பார்த்து சொன்னார். ரெண்டும் ஒண்ணுதான். அவர் அரசனை பார்த்து சொன்னார், நீ யானையை விட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்? அந்த யானை பெருமானுடைய படைப்பு. பெருமானுடைய படைப்பு வச்சு என்ன நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒண்ணு புதுசா பட ஒரு சாத்தான, அதை வச்சுதான் நீ பண்ண முடியும். வேற உலகத்துல பெருமான் படைப்புல நீ எதை வச்சாலும் நான் என்ன பண்ண முடியாது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? தமர் நாம், அந்த பெருமானுக்கு நாங்கள்லாம் உறவினர். தமர் நாம்னர், சங்க வெண்குழை காதுடை எம்பெருமான்னர், அவங்களுடைய ஆளு நாங்கள்லாம். அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவது இனிமேல் எதிர்காலத்திலும் கிடையாது. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க. உன் மேல மலை வந்து உழப்பது, உருண்டு வருது, கவலைப்படாத. மலை உருண்டு போட்டோம். ஒரு பெரிய வெள்ளம் வருது, கேதார்நாத் கோவில் இனிமேல் வாழ்க்கையில பார்க்கவே முடியாது நினைக்கும் போது 2 கல்லு உருண்டு வந்து கேதார்நாத் கோவில் பின்னாடி இன்னும் அந்த கல்லு அப்படியே இருக்கு. 2 பாறை வந்து நின்றுடுச்சு, தண்ணியை பிரிச்சு விட்டுருச்சு. கேதார்நாத் கோவில் நடுவில் இருக்கு, 2 பக்கம் தண்ணி வளைஞ்சு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கோவில் இருக்கு. அந்த கல்லை எடுக்க வேணான்ட்டாங்க, அங்கேயே இருக்கட்டும்.
2 கல்லு அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு வருது உத்தரகாண்ட்ல. நூற்றுக்கணக்கான கோவில்கள், வீடுகள், லாட்ஜ் தண்ணோட தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே சோப்பு கட்டு மாதிரி போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. சீட்டு கட்டு மாதிரி உடஞ்சி தூள் தூளா போயிடுச்சு. ஆத்தோட அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு. ஆனா கேதார்நாத்துக்கு, அதே கேதார்நாத் கோவில 2 கல் உருண்டு வந்து கோவிலுக்கு பின்னாடி அப்படி நின்னுச்சு. வந்த தண்ணி கல்லுல பட்டு சைட்ல போயிடுச்சு. கோவில் அப்படி கம்பீரமா நிக்குது. உள்ளம் குளிரும் உயர்ந்த கேதாரம் நிக்குது. அதுதான் இறை ஆற்றல். அடிச்ச வெள்ளத்துக்கு கேதார் உள்ள ஒரு கல்லு பறந்துருக்கும், அவ்வளவு பெரிய வெள்ளம். அது மாதிரி மலையே வந்து உருண்டு உன் மேல விழறதுக்கு வந்தா கூட நீ கவலைப்படாத. நீயே அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கிற. பெருமானை வணங்கிட்டு போயிட்டே ஒரு இன்ச்சு தள்ளி விழும் கல்லு, 1 இன்ச்சு கல்லு தள்ளி விழும். கவலைப்படாத, போயிட்டே இரு. உன் பாதையில நீ குறுக்கிடாது, நீ பாட்டு அடிச்சு நிரவி போயிட்டே இரு. இதுதான் அப்பர் சாமி காட்டுற வாழ்க்கை. அப்பர் பெருமானை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா கைலாயத்துக்கு போயிடலாம். அது பூலோக கைலாயமா இருந்தாலும் சிவலோக கைலாயமாக இருந்தாலும் அப்பர் பெருமான் திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் பார்த்துட்டு வந்து சொன்னவர் அவர் மட்டும்தான். மற்றவங்க பார்த்துட்டு வரவே இல்லை, நம்மள்ட்ட சொல்லவே இல்லை. ஞானசம்பந்தர் பார்த்துட்டு வந்தாரு, சொல்லல. நம்பியாரூர் டாட்டா பை பை அஞ்சை களத்து அப்பருக்கு அறிவிப்பதே போயிட்டாரு, திருப்பி வந்து சொல்லல. அஞ்சை அப்பருக்கே அவர் சொல்லல. கடலரசன் சொல்லிட்டாரு, இந்த பாட்டை கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் சேர்த்திருப்பா, நான் திருப்பி வர முடியாது, சாயுச்சி அடைய போறேன்னு. ஆனா கைலாயத்தை பார்த்து வந்து இப்படித்தான் கைலாயம் இருக்கும்னு திருவையாறுல வந்து சொன்னார் பாருங்க நமக்கு. அதனால அந்த அப்பர் பெருமானை போற்றுவோமாக. எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதனால இந்த பாட்டையும், இது ஒரு பதிகமா நம்ம புக்ல இருக்கு, போற்றி திருப்பாடல்ல இருக்கு. வேற்றாகி விண்ணாகி இதே மெட்ல நம்ம அந்த பாடல்களையும் நம்ம பாடி இந்த 2 பதிகத்தையும் கைலாய காட்சி அன்று முதல்ல மாதர் பெரிய கன்னியானை, அடுத்தது கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டு ஒரு போற்றிக்கு ஒரு பூ போட்டு சாமியை வணங்கலாம். இல்லை எங்கள்கிட்ட அவ்வளவு பூ இல்லை, ஒரு பாட்டுக்கு ஒரு பூ வச்சுக்கிட்டு ஒரு 10-15 பூ கையில வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு முடிஞ்சவரை ஒரு பூ போடலாம், அவ்வளவுதான். இல்லை எதுவும் இல்லை, பதிகத்தை பூவாகவே நினைச்சு நீங்க பண்ணலாம். எல்லாமே நம்ம சமயத்துல அந்த எளிமை நமக்கு உண்டு. அனைவருக்கும் அப்பர் கைலாய காட்சி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.